ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இயற்கையில் நலம் என்பது நமக்கு தேவை. நம்மை சுற்றி வளங்கள் இருந்தால்தான் நம்முடைய இயற்கை நலன் பாதுகாக்கப்படும் என்பதுதான் யாவரும் அறிந்த பேருண்மைகள். ஆனால் நம்ம நலனை பாதுகாக்கிறோம், வளத்தை விட்டுடுறோம். ஒரு மூலிகை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை தேவைப்படுதோ இல்லையோ பறித்து காலி பண்ணிடணும். சமீப காலத்தில் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, காலையில் கண்ணு திறந்த உடனேயே பச்சை பசேர்னு புல்லுங்க இருக்குது, முதல்ல அதை எடுத்துட்டு சிமெண்ட்டு போட்டு பூசணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுனதா என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார். கண்களுக்கு குளிர்ச்சி இல்லைன்னு சொல்லி சொன்னாலே நம்முடைய கண்கள் பாதிப்படையுன்றது ஏனோ புரியாதையே இருக்குது. வயசாகி போச்சு, பார்த்தா பசுமையை பார்த்தா அவ்வளோ கோபம் வருது போல இருக்கு. இல்லைன்னா இதுங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேன்து. அப்போது நம்முடைய இயற்கை வளங்கள் நம்மை சுற்றி அழிஞ்சு போச்சுன்னா இயற்கை நலத்தை நம்ம எங்கேருந்து பாதுகாக்க முடியும்? நம்முடைய நலம் என்பது இயல்பாக வெல்த் அண்ட் ஹெல்த்து நல்லா இருக்கணும். இதில் தான் க்ரோவிங் அப்படின்ற வளர்ச்சியும் இருக்குது. ஆக நம்ம சுற்றி வளங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தவறும்போது நம்முடைய நலனும் சீரழிந்து வராத நோயெல்லாம் வந்து சேருது. இன்றைய நவீன அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்ல போகுதுன்னா, அடுத்த 20 வருடங்களுக்கு அப்புறமா 85% புற்றுநோயால் பாதிப்படையக்கூடிய நிலை மனிதர்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கு. இன்றைக்கே கூட பார்த்தீங்கன்னா 102% நினைக்கிறேன், சரியான எனக்கு இது தெரியல. வகையில் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படின்றது உருவாகுது. இதற்கான தீர்வைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் உண்ணும் உணவுகள், அதில் ஏற்படக்கூடிய விஷக்கலப்புகள் நம்ம உடம்புல புற்றுநோயை உருவாக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பெண்களுக்கும் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு இந்த கேன்சர்ன்ற நோய் ரொம்ப குறைவாக இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவங்களுக்கு. 20 வருடங்களுக்கு முற்பட்ட பிறந்து 25 30 35 இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது கேன்சர்ன்ற நோய். அடுத்த 20 வருஷத்தில் இது 85% வரையிலும் பரவலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக இன்றைய நவீன ஆராய்ச்சிகள் குட்கா, பானு, இந்த மூக்குப்பொடி, புகையில சாப்பிட்றவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர, அதை சாப்பிட்டா தான் நமக்கு கேன்சர் வரும், மற்றதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வராது அப்படின்னு ஒரு விஷயங்களும் நமக்கு புரியாமலே நடந்துன்னு இருக்குது. நாம் உண்ணும் உணவுகள் எல்லா வகையிலும் நமக்கு பாதிப்பை அளிக்குமானால் கண்டிப்பாக இந்த புற்றுநோய் என்பது வந்து தான் சேரும். இதில் தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்ற 20 வருஷத்துக்கு முன்னாலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே நாட்டு வெரைட்டிங்களாக பயன்படுத்துங்க. நம்முடைய வளங்கள் நாம் வாழும் மண் சார்ந்தது தான். இப்போது ஒரு அமெரிக்காவிலேயோ ஒரு ஆப்பிரிக்காவிலேயோ இல்லை ஒரு நியூசிலாண்ட்லேயோ ஒரு ரஷ்யாவிலேயோ போனால் அந்த இடத்துக்கான சாப்பாட்டு முறைகள்ன்றது அந்த மண்ணில் விளையிற மனுஷனுக்கு உகந்ததாக இருக்கலாம். ஆனால் நமக்கு உகந்ததா அப்படின்னும் போது கண்டிப்பாக இல்லை, சத்தியமாக நமக்கு உகந்தது அல்ல. அந்த இடத்த ஏனோ நம்ம பிடிக்க தவறுறோம். புது புது உணவுகள் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு பழமொழி சொல்ல, புது முந்தையில் பழைய கல் தான் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கற்றுக்கிற வித்தையே கொஞ்சம் ரசாயன மாற்றங்கள், ரசாயன கலவைகளை ஊற்றி ஒரு மாடர்ன் பண்ணி ஒரு கலராக கொடுத்து நம்மளை கொண்டுன்னு இருக்காங்கன்றது தான் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் பிளாக் சிக்கன் அப்படின்னு ஒன்று விற்கிறானா. கருங்கோழியுடைய மாமிசத்தை உணவாக கொடுக்குறான். 100% ஹெல்த்து அப்படின்ற அளவில் அது போயிட்டுருக்கு. இன்றைக்கி கருங்கோழியினும்
ஒரு தொடர் முயற்சிகளாலையும் பல இடத்துங்களில் பேசும்போதாலும் ஒரு சின்ன விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்றத ஒத்துணை ஆகணும். இன்றைக்கு இந்த கருங்கோழி இனத்தை நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய ஒரு வரவேற்பிற்குரிய ஒரு செய்தி. அந்த கருங்கோழி இனத்தில் பார்த்தீங்கன்னா மூக்கு, கால், நகம், அப்படியே நாக்கு எல்லாமே கருப்பாக இருக்கும். கண்கள் கருப்பாகவும் இருக்கும், சிகப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கருங்கோழி இனம் மிக மிக ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனுடைய உடம்புலேருந்து வெளிப்படக்கூடிய இரத்தங்கள் தான் நமக்கு பல்வேறு விதமான விஷ நோய்களை முறிக்க வல்லதாக இருக்குது. வருங்காலத்தில் என்னென்ன விஷ நோய் கிருமிகளால் நமக்கு புற்றுநோய்கள் உண்டாகும், அதை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நாட்டு இனங்கள் அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடு இனங்களை. இந்த மாடு இனங்களில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாடுகள். அதை பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், அந்த சிகப்பாக இருக்குது பாருங்கள், அந்த அது கொல்லிமலை பசு. அந்த சிகப்பாக இருக்கிற பசு அதுக்கான திமிலை பார்த்தா நமக்கு புரியும். ரொம்ப தூக்கலாக இருக்காது, ரொம்ப குறைவாகவும் இருக்காது, குட்டையாக இருக்கும். இது ஒரு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரில் 2 லிட்டர் பால் கறந்தால் பெரிய விஷயம். காலையிலையும் சாயங்காலமும் சேர்த்து அதனுடைய பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த கொழுப்பு சத்து நிறைந்தது, மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த பசுடைய பால். அந்த பசுவுடைய இயக்கம் பியூர் அண்ட் பியூர் கொல்லிமலையிலேயே வளர்ந்து எடுத்துகிட்டு வந்தது. அதனுடைய காளையை பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த கொல்லிமலை காளை. அதை இருக்குது பாருங்கள், நல்ல திமில் இருக்கும், கொம்பு கூராக இருக்கும், மிகவும் துடிப்பானது, எகிரி பாய்ந்து இடிக்கக்கூடியது. மூக்கணங்கயிறு போட்டிருக்கு இந்த காளையை பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய கண் அமைப்புகள் பார்த்தீங்கன்னாலும் புரியும். கொஞ்சம் அந்த கண் அமைப்புகள் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக வரும். சாதாரண ஒரு பசுவுக்கும் இந்த பசுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதில் ஜெர்சி இனத்தை எடுத்திங்கன்னா ஒரு சாந்தம் இருக்கும், ஒரு இடிக்காது. ஆனால் அதனுடைய தன்மைகள் என்னென்னா, அதனுடைய பால் சரியான முறையில் நமக்கு பால் கிடையாது. நிறைய பால் கறக்கும், ஊட்டச்சத்து உயிராற்றல்கள் குறைவாக இருக்கும். ஏன்னா அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது கண்டுபிடிக்கப்பட்ட இனம் அப்படின்ற இடத்துல கலப்புகளால் வந்த ஒரு இனம். அது அவ்வளவு மட்டும்தான். அது பசுனே சொல்ல முடியாது, மாதிரி. அவ்வளோதான். மாடாக இருக்குது, பசு இல்லைன்னு சொல்கிறீங்களா, பசு தான், மாதிரி, அவ்வளவுதான். அதனுடைய பால் ஒரு நல்ல ஒரு இதுவான பசுவை எடுத்திங்கன்னா அந்த விந்தணுக்கள் டியூபில் எடுத்து மாட்டுக்கு செலுத்தி அதனுடைய உடல் உறவு முறைகளை கூட தடுத்து அதனுடைய இயற்கையான இயல்பான விதிகளை மாற்றி அமைக்கிறான் மனுஷன். நம்ம மட்டும் உடலுறவு கொண்டு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மாடுகள் அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நிறைய பால் கறக்கும், கலப்பினங்களால் தான் அது நிறைய உருவாகும்னு நினச்சி கலப்பு 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 இல்லாத பொருளே இல்லை. இன்றைக்கி பிளாஸ்டிக் முட்டைன்றான், பிளாஸ்டிக் அரிசின்றான். ஆனால் பிளாஸ்டிக் அரிசி வரத்துக்கு வாய்ப்பே கம்மின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. காரணம் என்னென்னா, பிளாஸ்டிக்குடைய விலை ஒரு கிலோ பவுடர்னு சொல்லுவாங்க, மணிமணியாக இருக்கும். அந்த பவுடரே 150 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அதை கொண்டு உருக்கி மிஷினில் போட்டு அரிசி மாதிரி செய்து கொடுக்கணுன்னா 50 ரூபாய்க்கெலாம் விற்க முடியாது. இல்லை ரோட்டில் இருக்க குப்பைங்களை போட்டு பண்ணணுன்னா கூட அப்படி பண்ண முடியாது. ஆனாலும் அதை பிளாஸ்டிக் அரிசின்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆக கலப்புகள் சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போடுறாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணான்னா யாரோ ஒருத்தர் பண்ணி என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு இதுக்காக காட்டுறாங்களோ என்னமோ, அந்த ராவுனை தூளுங்களில் வச்சு கலந்துட்டு இது மாதிரி பண்ணுறாங்கன்னு பொய் சொல்லி மற்றவங்களை இது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல. சர்க்கரை கரையக்கூடிய பொருள், அரிசியில் பிளாஸ்டிக் மிதக்கக்கூடிய பொருள் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. முட்டைகள் கெமிக்கலால் உருவாக்கி கொடுக்கலாம், அது உடம்பை கெடுக்கலாம். அதை நம்ம இல்லைன்னு சொல்லி ஜீரண கோளாறுகளை அஜீரண கோளாறுகளை உருவாக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கான மருத்துவங்கள் நம்ம சரியான முறையில் பாதுகாக்கப்படாத பொழுது நமக்கு புற்றுநோய் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வந்தே சேரும். வருங்கால சந்ததிகள் பாதிப்படையும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழின்ற இடத்துல பசுமாடுகள் அப்படின்ற இடத்துல நம்ம பார்த்தோமே கொல்லிமலை பசு, அந்த செவத்த பசு, கொல்லிமலை பசுடைய பால் மிக அற்புதமான ஒரு வரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் இனம், குஜராத்தில் நாட்டு மாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பேர் தார்பார் கார் அப்படின்னு பேர். தார்பார் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய பசு இனம் இதோ இருக்குது பாருங்கள். இந்த பசுவை பார்த்தோம்னா இது வெள்ளையாகவே வரக்கூடியது, கொஞ்சம் கலந்துருக்கு. இந்த நெற்றி அகண்டு இருக்கும், கொம்புகள் நல்லா கிணத்து பெருசாக வரும். இந்த பசு இனம் குறைஞ்சது 5.5 அடி உயரம், அதுக்கு மேலேயும் கூட வளரக்கூடியதாக இருக்கும். அது காதுகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காதுகள் இருக்கும். கிருஷ்ணர் தனக்கு பின்னால் ஒரு பசு நிற்கும், இல்லை அந்த பசுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காது இருக்கிறத பார்க்கலாம். ஆக
கிருஷ்ணர்னாக்கா என்னன்றது நம்ம பேசுவோம். கிருஷ் என்பது மண்ணம்சம், மண். கிருஷ்ணம் என்பது பெண், கிருஷ்ணன் என்பது ஆண், கிருஷ்ணஹா என்பது பலவின் பால். இது நான்கும் சேர்ந்தது நான் அப்படின்ற இடத்துல மண் என்ற இடத்துல உணவாக, பெண் என்ற இடத்துலையும் ஆண் என்ற இடத்துலையும் உயிராக, ஒன்றுக்கு ஒன்று உறவாக, நான் அதாவது இது ரெண்டுடைய கலப்பு பலவின் பாலாக, நான்கும் சேர நானாக ஒரு மாற அந்த நான் என்கிற கான்செப்டுடைய சப்ஜெக்ட் தான் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் இது பின்னாடி தான் நிற்பாருன்னும் பொழுதே இதனுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பால் மிக மிக சுவையாக இருக்கக்கூடியது. சர்க்கரையே சேர்க்காத சாப்பிட்லான்னா பார்த்துங்களேன். பொதுவாக பால்னால் சர்க்கரை போடுவாங்க, இதுக்கு சர்க்கரையே தேவையில்லை, காய்ச்சி அப்படியே குடிக்கலாம். உடம்பு அஜீரண கோளாறுகள் உருவாக்காது, பேதியை கொடுக்காது, வயிற்று பொறுமல்னுவாங்க, பொறன்னு வயிற்றில் கேஸ் உருவாகி மலம் விட்டு போகும், ஒரு மாதிரி செதறி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இது கொடுக்காது. நம்ம இன்றைக்கி குடிக்கக்கூடிய ஆவின் என்று சொல்லக்கூடியதோ ஏதோ பால்லாம் வந்திருக்கேன். ஒரு ஆவின்னாக்காலே கம்பெனிஸ் பேர் சொல்ல, ஆண்னாலே பசு, ஆவின்னாலே பசுக்கள்னு அர்த்தம். அது மாதிரி இருக்க பாலை குடிக்கும்போது நமக்கு நோய்கள் தான் உருவாகுது. ஆனால் இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரி மாடுகள் ஒரு 10 பசு மாட்டுக்கு ஒரு ஆண் மாடு இணை இருந்தால் போதுமானது. அதனுடைய இனவருத்தி அது பார்த்துக்கும். 1,00,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடியது இந்த பசு இனம். அந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 15,000 போகும். இந்த தார்பார் கார்ன்ற இந்த குஜராத்தியுடைய பசு இனம் மிகவும் வேல்யூ உடையது. இன்றைக்கு என்ன காரணத்தினாலும் சொல்ல, அசைவ உணவுகள் அப்படின்ற இடத்துல நம்முடைய தாயிடத்தில் குடித்த பால் நமக்கு உடம்பில் எலும்பு வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, கண் வளர்ச்சி, மூளை குறைபாடுகளை தீர்க்கிறது, இப்படி பல விஷயங்களை நமக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கு. அந்த தாய்ப்பாலுக்கு இணையாக நமக்கு ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறதுனால கோ என்கிற பசு, அம்மானு கூப்பிடுறத மாதான்னு பேர், அதுக்கு கோ மாதா அப்படின்னு சொல்கிறோம். அதை பசு அம்மா அப்படின்னு அதுக்கு தமிழில் அர்த்தம். வேறு கோன்றதும் தமிழ் வார்த்தை தான். ஒரு வார்த்தைக்கு 4 சொற்கள் இருக்கு இல்லையா தமிழில், அதனால் பசு அம்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாடுகளை. ஆக தன் தாயை ஒருவன் வெட்டி தின்பானா அப்படின்னா பண்ண மாட்டான். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னுடைய தாய்ப்பாலை நான் குடித்து வளர்ந்ததை விட பசுவின் பாலை குடித்து தான் நிறைய வளர்ந்துருக்கும் எல்லா மனுஷனும். டீ போடணுமா பசும்பால், காப்பி போடணுமா பசும்பால், ஹார்லிக்ஸா, போன்விட்டாவா, பாயசமா, என்ன எடுத்தீங்கனாலும் அது பசுவுடைய பால் தான். அந்த பசுவுடைய பால்லேருந்து தயாரிக்கிற தயிர் மருந்து, மோர் உடல் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, பசு வெப்ப வீரியத்தை, பசுடைய தயிர் வெப்ப வீரியத்தை கொடுக்கக்கூடிய அதனுடைய பசு நெய். விளையாட்டான விஷயம் இல்லையே. இன்றைய நவீன ஆராய்ச்சி கூறக்கூடியது ஆதிகாலம் தொட்டு நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தது. இந்த யாகம்னு ஒன்று வளர்ப்பாங்க வீடுகளில், தெரியும், கடவுளுக்கு சமர்ப்பணம் கொடுக்குற இடத்துல. அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா பசு நெய்யை தான் ஊற்றி யாகம் வளர்ப்பாங்க. இதை நாத்திகம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையாளர்கள் அவங்க தான். உண்மையிலேயே பியூரிஃபைட் சயின்ஸ் அவங்களுக்கு கிடையாது. கண்டுபிடிச்சி ஒருத்தன் சொன்னால் தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்ற ஆட்களுடைய தன்மைகள் எப்படி இருந்ததுன்னா, இலையில் ஊற்றுற, அதாவது சோத்தில் ஊற்றுற, அதாவது நெருப்பில் ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணுவானுங்க. அதாவது பருப்பில் ஊற்ற வேண்டிய நெய்யை நெருப்பில் ஊற்றுறானுங்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, 100 கிராம் பசு நெய்யை ஊற்றி யாகம் வளர்த்தோம்னா 1 டன் ஆக்சிஜனை, பிராணவாயுவை உற்பத்தி பண்ணி கொடுத்தா 100 கிராம் பசு நெய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வெள்ளைக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கொள்ளைக்காரனுக்கு புரியும். அது வரல இவன் அதை கிண்டல் பண்ணி தான் இருந்தான். காரணம் என்ன, நாங்களாம் பகுத்து அறிவாளர்கள் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவானே, டேய் அண்ணன் சொன்னேன்னு கேளு, அண்ணன் சொன்னேன்னு சொல்லுன்னுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன அண்ணன்ற அவரே அவர் சொல்லிக்கிறாருங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தண்ணியை என்னையே நான் பகுத்தறிவாளன்னு சொல்லி கொண்டது. ஒரு விஷயத்தை நிதானிக்கணும், தீர்க்கமாக அதுதான் முடிவுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பேசணும். அதை விட்டுட்டு பருப்பில் ஊற்றுற நெய்யை நெருப்பில் ஊற்றுறான்னா, இன்றைக்கி நெருப்பில் ஊற்றுனா 1 டன் ஆக்சிஜனை அந்த 100 கிராம் பசு நெய் நமக்கு கொடுக்குதான்.
அப்போ எவ்வளவு ஆற்றல் உடைய அந்த பசு நம்மை காக்கக்கூடியதை மாமிசமாக வெட்டி உண்ணும் பொழுது தாயை கொன்று உண்பது போல் ஆகிறது இல்லையா? இது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே யோசிச்சிங்கனாலே புரியும். நம்ம தாய்ப்பால் 6 மாதமோ 1 வருஷமோ குடிப்போம். அதுக்கப்புறம் பால் சுரப்பி நின்றுடும் 6 மாதத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் சும்மா சப்பின்னு இருக்க வேண்டியது தான். இந்த ரப்பர் பீடிங் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பயனற்றது. அந்த 6 மாத பால் தன்மைகள் குழந்தைக்கு அபரிதமான சக்தியை கொடுக்குது. ஒரு விஷயத்தை நல்லா நிதானித்து பார்த்தோம்னா அழகு கெட்டு போகாது. தாய்மை என்கிற ஒரு நிலை அழகை கூட்டும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண் அழகாக இருக்கிறத விட தாய்மை அடைந்த பெண் ரொம்ப அழகாக இருப்பாள். இந்த சிற்பக்கலைகள்லாம் இந்த தாய்மை அடைந்த பெண்ணை தான் ரோல் மாடலாக எடுத்து அவங்கள தான் வச்சு சிலையை செய்வாங்க. அவ்வளவு அழகு அந்த தாய்மை என்பது. அது நமக்கு புரியாததுனால நம்ம தப்பு பண்ணும்போது உடல் கூறுகள் கெடுகிறது. இன்றைக்கி இந்த பசு மாட்டுங்களை பிடிச்சின்னு வரணும், ஆதார் கார்டு வேணுமா இவனுக்கு கொண்டு வரணும்னா? கோழி வளர்க்கணுமா, ஆதார் கார்டு வச்சுக்கணுமா? ஒரு கோழிக்கும் இன்னும் ஈக்கி எறும்புக்கு கொசுக்கெல்லாம் ஆதார் கார்டு காப்பானுங்களோ என்னமோ தெரியல. என்னன்னே புரியலையே இவங்களுக்கு. எதை பயன்படுத்துறதுக்கான பக்குவங்களை சொல்லி வச்சுட்டு அதுக்கு ஒரு காடை கொடுறான்றது எந்த வகையில் நியாயம்? பசுமாடு வேணும், ஆதார் கார்டு வச்சுக்கணும். பசுக்கு அப்பா யார், அவங்க அம்மா யார், அவங்க தாத்தா யார், பாட்டி யாருன்னு கோத்திரம் குளம்லாம் காப்பான் போல இருக்கு. இன்னும் இதுக்கெல்லாம் குளங்கோத்தத்தோடு இருந்தால் பசுவையே வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நிலைக்கு வந்தாலும் வரும். திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றன பல விஷயங்கள் நம்மளை. அப்போது இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னால் வீட்டுக்கு வீடு நம்ம தான் சில இந்த மாதிரி மாட்டு வகைகளை இடம் இருக்கிறவங்க வளர்க்கலாம். எல்லாராலையும் வளர்க்க முடியாது. ஒரு காலத்தில் எல்லாம் வளர்த்தோம். இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வளர்க்கறதுக்கு முடியலைன்னாலும் ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நாட்டு மாடு இனங்களை வளர்க்கலாமே. அரசாங்கம் என்பது என்ன? என்னை ஆளக்கூடியவரா அப்படின்னா, என்னை ஆளக்கூடியவருக்கு கூட நான் ஓட்டு போட்டால் தான் அரசாங்கமே உருவாக்க முடியும் இல்லையா? அப்போ அரசாங்கம் என்பது தனித்தனி மக்கள் தான். நம்ம போய் ரோட்டில் இருந்து எங்களுக்கு உரிமை கொடு நானே ஓட்டை போட்டுட்டு உரிமை கொடுன்றது என்ன நியாயம்? அந்த காலத்தில் செவுறு குழி வச்சுருப்பாங்க, முக்கோணம் அடி வடிவில் வீடுங்களை, பழைய வீடுங்களை பார்த்தா தெரியும். சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டா பிடிக்கும். அந்த செவுறு குழியில் காசை வச்சுட்டு எனக்கு பசிக்குதே ஒரு 2 ரூபா கூட, எனக்கு பசிக்குதே 2 ரூபா கூட சுற்றி பார்ப்பாங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி பார்த்தது சொல்கிறேன். சுற்றி யாரும் இல்லையான்னு பார்த்து பசிக்குது 2 ரூபா கூட, பசிக்குது 2 ரூபா கூட அந்த எடுத்துன்னு போவாங்க. இந்த அடிமை புத்தி நம்மளை விட்டு ஒடியில. பிச்சை எடுத்து வாழற நம்ம சம்பாரிச்ச காசை முக்கோணமாக இருக்கிற வீட்டில் விளக்கு மாடணும் அந்த செவுறு கோயிலை வச்சுட்டு அது நல்லா கை விட்டு அவ்வளோ தூரம் போகும். அந்த காலத்தில் அதுதான் பீரோ, நகைங்கள்லாம் அதுதான் வைப்பாங்க. இப்போ தான் பீரோ, பேங்க்கு, லாக்கர்லாம் வந்து அப்போல்லாம் அது கிடையாது. அதுக்கிட்ட கேட்டு பிச்சை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி நம்ம போய் ஓட்டு போடுறதான், ஓட்டு போட்டுட்டு எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறதான் அவங்ககிட்ட. அரசாங்கம் என்பதே நாம் தானே. நாம் ஓட்டு போடலன்னா ஒரு கட்சி எங்கே இருக்கும், ஒரு அரசாங்கம் எங்கே உருவாகும், ஒரு நம்மை ஆளுபவர் எங்கே இருப்பார்? நமது தேவைகளை நாம் தான் பூர்த்தி செய்யணும். எனக்கு பசி எடுத்தால் நான் தான் சாப்பிடணுமே தவிர ஊரில் இருக்கவங்க கொடுப்பான்னு நினச்சி கனவு காணக்கூடாது. என்னுடைய உழைப்பு, என்னுடைய நிலை, என்னுடைய தேசம், என்னுடைய மண், நான் வாழக்கூடிய, என்னை சுற்றி இருக்கக்கூடிய என் சக உயிரங்களாகிய மரம், செடி, கொடி, பசு, கொசு எல்லாமே எல்லா இனங்களும் என்னுடைய சக உதிரங்கள் தான். இந்த ரத்தங்கள் தான் பல்வேறு கோணங்களில் பரிணாமம் அடைந்து பசுவா, ஆடா, மாடா, ஈயா, கொசுவா, நாயா, பூனையா என்னை சுற்றி வருது. மரமா, செடியா, கொடியா, அதுலேருந்து ஊற்றக்கூடிய நீர் அதுக்கு பேர் நம்ம வேற வச்சுருக்கோம். அதுவும் ரத்தம் தான். ஒரு மரத்தை கீறினா வர பாலுக்கு ரத்தம்னு பேர். மாட்டு மடியிலேருந்து கறக்கிற பாலுக்கு அந்த காம்பு வரையிலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரலாம் ரத்தமாக இருக்குது. அப்புறம் தான் பாலாக வருது. அப்போ அதனுடைய பாலை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதை கொல்வது என்பது நமக்கு பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கும். இந்த நோய்களில் மூலமாக இருக்கக்கூடியதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மாட்டின் மாமிசத்தை உண்ணும் பொழுது ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய ராஜபிளவை நோய் வரும். இதை பற்றி ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் இதே சேனலில் பேசியிருக்கோம். இந்த ராஜபிளவை நோய்க்கான மருந்துகளையும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நோய் வந்துன்னா ஆக பசுவுடைய மாமிசம் இதை செய்யும். 2வது சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய அதீத அரிப்பு நோய் உண்டாகும். உடம்பெல்லாம் வெடிச்சுட்டு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அங்கங்கே சொரிஞ்சா பக்கா உடம்புல கட்டி நிற்கிறதெல்லாம் மாட்டுடைய மாமிசத்தால் உண்டாகக்கூடியது. மூலம் அது. மற்றபடி எப்படியோ எந்தெந்த கலப்பைகளில் என்னென்னமோ வரும். அதுவே நம்ம ஒத்துக்க முடியாது. நான் மாட்டு மாமிசம் சாப்பிட்ற சுத்த செய்வேன் எனக்கு வந்திருக்குதேன்னு சொன்னால் ஒரு புலி கதையை தான் சொல்லணும். ஒரு குட்டையில் தண்ணி குடிச்சிருந்தான் ஒரு ஆட்டுக்குட்டி.
அந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு புலி வந்துதான். அப்போ அந்த குட்டி கேட்டுதான், நான் எந்த பாவமும் பண்ணலையே, என்னை கொல்ல வரிய நியாயமா அப்படின்னு கேட்டு தான் அந்த ஆட்டுக்குட்டி, நீ தண்ணியை கலக்கிட்டான, நான் கலக்கலான்னு சொல்லி இந்த குட்டி பேசும்போது, நீ கலந்து உங்கள் அப்பன் கலக்கிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பிடிச்சி சாப்பிட்டது அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் நான் அசைவ உணவு சாப்பிட்லனும் என்னுடைய தாத்தாவை யாரோ இது செய்திருந்தா கூட அந்த பிளட்ல ஏற்படக்கூடிய மாசுகள் இந்த விஷத்தன்மையை நமக்கு உடம்புல ஏற்படுத்தி இந்த ராஜபிளவை நோய் வரத்துக்கு அடிப்படையாக இருக்கும். இந்த ராஜபிளவை நோயுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா காலில் புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக வரும், அப்படியே பக்கு பக்காக இருக்கும். சில பேருக்கு கால் பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு இந்த முழங்கால் பகுதிகளில் இருக்கும். அதுக்கு கர்ம வினை நோய்னு சொல்லுவாங்க. விட்டோம்னா அதுவே அதிகமாகி தண்ணி ஊற்றும், அந்த கால் வெடிக்க ஆரம்பிக்கும், கால்கள் வீங்கும். இதெல்லாம் இந்த மாட்டுடைய மாமிசத்தால் வரக்கூடிய நோய்கள். பெற்ற தாய் போன்றவள் கோ மாதா, இவள் பெறாத தாய். வாழ்க்கையில் 6 மாதமோ 1 வருஷமோ தான் நம்ம அம்மா பால் குடித்து வாழறோம். அதன் பின் ஆயுள் முழுதும் இந்த மாதிரி பசுமாட்டுகளுடைய பாலை தான் குடித்து வளர்றோம். இப்போ நம்மக்கிட்ட 2 வகையான பசுக்கள் தான் இருக்குது. ஒன்று கொல்லிமலை பசு, இன்னும் ஒன்று இந்த தார்பார்கார்ன்ற குஜராத்தி இனம், இன்னும் ஒன்று ஜெர்சி மாடு. அதுவும் இங்கே வச்சிருக்கிறோம். அடைய குட்டிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது மாதிரி இருக்கும். இந்த திமிழுடைய தன்மைகளை வச்சு இந்த மாட்டுடைய தன்மைகளை நம்ம பிடிக்கணும். பசுமாட்டுக்கு திமிழ் குறைவாக இருக்கும், காளை மாட்டுக்கு திமிழ் பெருசாக இருக்கும். எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த தார்பார்கார்ன்ற ஒரு குஜராத்தி இனத்துக்கு அகண்ட நெற்றி, பெரிய காது இருக்கும். அதே மாதிரி 5.5 அடி உயரம் வளரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப 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 பயந்த சுபாவம் கொண்டது. அதே நேரத்தில் மிகவும் சாதுவான பசுவும் கூட. சாதாரணமாக போய் யாரையும் இடித்து தள்ளிடாது, பார்க்க தான் கம்பீரமாக இருக்கும். ஆனால் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த பசு. அவனுடைய பால்லேருந்து கிடைக்கக்கூடிய தயிர், அவனுடைய நெய், அதுலேருந்து எடுக்கக்கூடிய மோர், இது இப்படி எல்லா விஷயங்களுமே நமக்கு ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியது. இந்த பசுமாடு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 லிட்டர் வரலும் பால் கறக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கும், சாயங்காலத்தில் ஒரு 5 லிட்டர் கறக்கும். அதனுடைய ஊட்டச்சத்தை பொறுத்து அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகலாம் அல்லது குறையலாம். ஆனால் இந்த பசு இனம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இனம். இந்த இனத்துக்கு தயவு செய்து என்ன சொல்கிறது, இந்த ஆதார் கார்டு வெங்காய கார்டெல்லாம் விட்டுட்டு அதை வளர்ப்பு பிராணியாக பார்த்தோம்னா, அது நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடியதுன்னு பார்த்தோம்னா மிக நல்லதாக இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கோழி இனங்கள்லாம் கூட நாட்டு இனங்கள் 20 வருஷமாக இதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கிறாங்க போலதையும் சொல்கிற ஏதோ இருக்குமோ அப்படின்னு சிந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பல பேருடைய குரல் ஒன்றா சேர்ந்துருக்கு இல்லையா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் என்பதும் நாமே, அரசாங்கத்தை உருவாக்குவதும் நாமே. வீட்டுக்கு ஒருத்தரும் இந்த மாதிரி பசு இனங்களை இடம் இருக்கவங்க வளர்த்துட்டு வந்தோம்னாலே அதனுடைய அந்யோன்யம், ஒரு பந்த பாசம், ஒரு உறவு, ஒரு சமுதாய சிந்தனை எல்லாமே நமக்கு வர்றத தெளிவாகவே நம்ம பிடிக்கலாம். இதை பிடிக்க முடியாத பட்சத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் தோற்று போய் நோய்களின் இருப்பிடமாக, நோய்களின் பிறப்பிடமாக நாம் வாழ்ந்துன்னு இருக்கோம். வருங்கால சந்ததிகளுக்கு நாம் அளிக்கக்கூடிய பரிசு என்ன? தீராத புற்றுநோயா, தெளிந்த உடல் ஆரோக்கியமா, வெல்த். இந்த வெல்த் என்ற உடல் ஆரோக்கியம் வந்ததுன்னா, ஹெல்த் என்கிற உடல் ஆரோக்கியம் வந்ததுன்னா வெல்த் என்கிற பணம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட சேர்ந்துடும். ஆரோக்கியம் இருக்கிற இடத்துல தான் எதுவுமே சேரும். அடுத்த ஒரு சந்ததிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நோய்கள் அப்படின்றதையும் அதிலிருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கலான்றதையும் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சோன்னா கூட அடுத்த 40 ஆண்டு காலத்தில் நம்முடைய வருங்கால நோயின்றி வாழும். அடுத்த 20 ஆண்டு காலத்தில் இந்த நோய்களை தவிர்ப்பதற்கான முயற்சின்ற இடத்துல பேய் புடல், பேய் பீர்க்கன், பேய் சுரைக்காய், ஆளுவேர சுரையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. அரிசிங்களெல்லாம் தானியங்களை பாதுகாக்கிறது, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். வீணை சுரை இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இதுக்கான இதை நம்ம ஒட்டன்சத்திரத்தில் ஒருத்தர் விதைகளை வச்சு அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறதா கேள்விப்பட்டேன். மிகவும் வரவேற்பிற்குரிய ஒரு மனிதராக அவரை நான் கருதுகிறேன். அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்ததில். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது வருங்கால சந்ததிகளுக்கு விஷத்தன்மைகளிலிருந்து நீக்கக்கூடிய
ஒரு அற்புதமான மருந்துகளையும் நம்ம எடுத்து சொல்லுவோம். இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் என்னென்ன வகையான மருந்துகளை சிறு அளவில் பயன்படுத்தி வருங்கால நோய்களை காப்பாற்றிக்க போகிறோம் அப்படின்றது இங்கே கேள்வியாக இருக்குது. அதற்கான மூலிகைகள் நம்மளை சுற்றி இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். சந்தன மரங்கள், பெருங்காய மரங்கள், இச்சி என்று சொல்லக்கூடிய மரங்கள், இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாதையே போயிட்டது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அதெல்லாம் எப்படியோ காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பண்ணையில் அதை நம்ம க்ளீனாக இந்த மரங்களை பற்றி காட்ட போகிறோம். இந்த மரங்கள் எங்கே கிடைச்சாலும் கிடைக்கிற இடத்துல வளருங்க. நம்முடைய வருங்கால சந்ததிக்காக தாங்க நம்ம வாழறோம். ஒரு கல்யாணம் ஆகிற வரலாம் நான் வாழறோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை வேணுமேனு ஏங்காத ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இருப்பானா உலகத்தில். எனக்கு குழந்தைலாம் தேவையில்லை அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணிக்காத இருக்க வேண்டியது தான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வருது. வாரிசுகள் வேணும் இல்லையா? அந்த வாரிசுகள் உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள தெளிவோடும் இருந்ததுன்னு சொன்னால் பணத்தை எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். பல ஏழைகள் இன்றைய பெரும் பணக்காரர்களாக இருக்கிறது நமக்கு தெரியும். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஆனால் நான் கோடியிலேயே மிதக்கிறேன் அப்படின்ற வாழறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த உடல் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஹெல்த் இருந்தால் தானே இதை அனுபவிக்கவே முடியும். நம்முடைய வருங்கால சந்ததிக்கு ஹெல்த்தை கொடுப்போம், அதுக்கப்புறம் வெல்த்தை கொடுப்போம். இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னால் உடல் என்பது ஆரோக்கியமாக தான் இருக்கணும். இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ஊக்க மருந்துகள்னு சொன்னால் இந்த மாதிரி பசு இனங்கள் தான். இந்த பசு இனங்களோட நம்ம சுற்றி வளர வேண்டிய நல்ல மூலிகைகள். இதுக்காக நான் மரம் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தையே எழுதினேன். அது இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரும். எந்தெந்த இடத்துங்களில் என்னென்ன மரங்களை நம்ம தொட்டு நடணும், அந்த மரங்களுடைய பயன்கள் நமக்கு எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அப்படின்னு தெருவில் நட வேண்டிய மரங்கள், சாலையோர மரங்கள், குளக்கரை மரங்கள், ஆற்றங்கரை மரங்கள், கடற்கரை மரங்கள், சதுப்பு நில காடுகள், பூங்காக்களில் வளர்க்க வேண்டிய மரங்கள், குளக்கரையில் வளர்க்க வேண்டிய மரங்கள், கோவில்களில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து என்னென்ன வகையான மரங்கள், ஒரு 300 வகையான மரம் இருந்தாலே நம்முடைய சூழலை காப்பாற்றிடும். மற்றபடி காடுகளில் வளரக்கூடியது தோட்ட பயிர் என்பது உணவு சுழற்சிக்காக வளர்றது, அதெல்லாம் வேறு. தோட்ட பயிர்கள் வேறு, காட்டு பயிர்கள் வேறு. இதெல்லாம் வந்து வேறு. காட்டில் இருக்க மூலிகையை கொண்டு வந்து இங்கே வச்சு நம்ம வளர்த்து காமிக்கிறது இப்படி ஒன்று இருக்குன்னு காமிக்கலாம். அதை அங்கேயே விட்டாலாவது 4 குட்டி போட்டு அதுவும் தன்னுடைய இனத்தை வளர்த்து மலைகளை பாதுகாக்கும். மலைகள் தான் நமக்கு எல்லா வகையான செல்வங்களையும் அழிச்சுன்னு இருக்கு இன்னி வரையிலும். கோவில்கள் ஏன் மலைகள் மீது கட்டப்பட்டன, அதனுடைய சப்ஜெக்ட் என்னன்றதை பற்றி இந்த தொடர்ந்து அடுத்த முறைகளில் பேசுவோம். அரண் என்றால் தடுப்பு, மனை என்பது வசிக்கக்கூடிய ஒரு பிரிவு. இந்த அரண் என்கிற பாதுகாப்பை மனைகளில் சுற்றி காட்டிட்டு அதை கோவில்னு சொல்லி நம்மளுக்கு ஏமாத்துற வேலையும் நடந்துன்னு தான் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம வேற ஒரு சப்ஜெக்டில் வேற ஒரு தொகுப்பில் பேசுவோம். காரணம் என்னென்னா, இந்த சேனலுக்கு அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அருள்ஜோதி தொலைக்காட்சிக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அருள்ஜோதி தொலைக்காட்சி தாண்டி இடத்துல வேறு லிமிட் அன்லிமிட்டெட் போகும்போது அதை வந்து வெளிப்படையாகவே பேசலாம். அப்போது வருங்கால நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திருப்பி நீங்கள் தான் பாருங்கள், புன்னை மரம் நேராக இருக்கு பாருங்கள், அது புன்னை மரம். புன்னை மரத்து நிழலில் தான் இந்த பசுவை கட்டி கிருஷ்ணர் நிற்பார். அதே மாதிரி கிருஷ்ண ஆலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இலை சுருண்டு இருக்கும். ஆலமரத்துலேயே அரச இலையை போல் கொஞ்சம் அகண்டு இருக்கும். அந்த மரத்துக்கிட்டையும் அதுக்கு பேரே கிருஷ்ண ஆலம். அந்த கிருஷ்ண ஆலங்கள் நம்ம எங்கே வளர்க்கணுன்ற அந்த புக்கில் கொடுத்துருக்கேன். நான் மரம் பேசுகிறேன்னு அந்த புத்தகத்துக்கு பேர். ஆக புன்னை மரங்கள் அவசியமானவை. இந்த புன்னை மரங்கள், இந்த பசுமாடுகள், இதெல்லாம் நாட்டு வெரைட்டியாக நம்மை காக்கக்கூடியது மட்டும்தானே நமக்கு சொந்தமாக இருக்க முடியும். ஒரு அந்நியன் ஒருத்தனை வச்சு நம்ம வேலைக்கு நம்ம பாதுகாவலனா போட்டால் அவனுக்கு வாட்ச்மேன்னு பேர், அவ்வளவுதான். அதுக்கு அவர் எவ்வளோ தூரம் இருப்பார்னா அந்த வாட்ச்மேன் வேலை முடிகிறவரெல்லாம் அவர் இருந்துட்டு போயிடுவார். ஆனால் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள், சொந்த பந்தங்கள், மாமன் மச்சாலாம் காலத்துக்கு நமக்கு காவலாக இருப்பான். நமக்கு விரோதமாக அவங்கக்கிட்ட தான் வரும், சண்டை சிச்சரும் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, நம்ம கூடவே நிற்பாங்க இல்லையா. அது போன்றது நாட்டு இனங்கள். மாமன் மச்சான் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி, பெரிய சித்தப்பன் மாதிரி இல்லை, அப்படித்தான். அதனால் நமது நாட்டு இனங்கள் நமது சொந்த பந்தங்கள். வெளியிலேருந்து ஒன்றை தருவிக்கும் பொழுது ஜெர்சி பசு போன்றவை
வாட்ச்மேன் மாதிரி, அவ்வளவுதான். காவலாள் அப்படின்னு பேர் அதுக்கு. போலீஸ்காரன் கூட அவர் சொல்ல முடியாது. அதாவது போலீஸ்காரர்களுக்காவது ஒரு பவர் இருக்கு. இவங்களுக்கு என்ன பவர்னா, ஒருத்தர் மிரட்டுறதுக்கு கூட பவர் கிடையாது. வீட்டு காவலர்கள் உள்ள இவர் இருக்காரு, நம்ம போகக்கூடாதுன்னு தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்படிதான் வெளியூர்லேருந்து வரக்கூடிய நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, தேவையற்ற பசு இனங்கள், கலப்பு இல்லாத மருந்துகளால் உண்டாக்கப்பட்ட முட்டைகள், கோழிகள், ஆடுகள், மாடுகள் எல்லாமே, ஆக எதுலேயுமே நாட்டு இனங்களை நம்ம முதல்ல நிற்க வைக்கணும்னு 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கிற வரல சந்தோஷம். கேன்சர் அப்படின்ற இந்த நோய் தடுப்பு முறைகளில் என்னென்ன மருந்துகள் நமக்கு பயன்படும், என்னென்ன வகையான மருந்துகளில் அதை நம்ம பயன்படுத்தி வருங்கால சந்ததிக்கு காப்போன்றதை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். You have a WhatsApp message.